சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கோழி குட்டு தான் அடிக்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, மாடியில் வச்சு கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம சிம்பிளாக நம்மளே வந்து வாங்கிட்டு வந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி நின்றுட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே 2 கல் வச்சுடுங்க. பதினஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன். 1.5 அடி வரும், 1.25 அடி வரும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 45 வச்சுருக்கேன். வச்சுருக்கேன். இது சைடுக்கு அதே மாதிரி இங்கேயும் 15 ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கட் பண்ணிடலாம். நம்ம இதை இந்த வலையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1க்கு 1, அதாவது 1 அடிக்கு 1 அடி அந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக வரும். அது வந்து 25 ரூபா சொன்னாங்க. நம்ம மொத்தமாக வாங்கின ஒரு 10 மீட்டர் வாங்கின தொட்டு 22 ரூபா போட்டு கொடுத்தாங்க. 10 மீட்டர் கிட்டத்தட்ட நான் வாங்கியிருக்கேன், 10 அடி வாங்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து 3 அடி வச்சுருக்கேன், இங்கே 1.5 அடி வச்சுருக்கேன் சைடில். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரீஃபரை வந்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நம்ம ஆணி அடித்து மடித்து விட்டுருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சைடு இப்படி மடிக்கணும், ஒரு சைடு இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி ரீஃபர் வச்சு அடிச்சுட்டு இதை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து நல்லா மடித்து வச்சுருக்கேன். இதே மாதிரி அந்த பக்கம் அடிச்சுக்கலாம். இந்த 2 சைடு அடிச்சாச்சு. இப்போ கீழவும் மேலேயும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு நம்மளும் அடிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த பக்கம்லாம் ரீப்பர் வச்சு அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு வைக்கிறதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ரீப்பர் அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இது நடுப்புற வந்து பேலன்ஸ்க்காக இந்த ரீப்பரை வந்து அடிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம 2 பக்கமும் வந்து இந்த டேக் வச்சு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து திக்காயிடும். கடைசியில் இதை கட் பண்ணிடுவோம். நம்ம மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி அடித்தாச்சு. இது வந்து லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கினோன்ட்டான் ரமேஷ். சரி, இருந்தாலும் இதையே அட்ஜஸ்ட் பண்ணி மேலே போட்டுடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி அரிசி கோணி ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வந்து மேலே போடுறதுக்கு, ஏன்னா மூடி இருந்தால் தான் மழை காலத்தில் அதுங்க நனையாமல் இருக்கும். இந்த மாதிரி அளவு வச்சுட்டு இதை அடிச்சிருவோம்.
இது வந்து அகலம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பீஸை போட்டு மறுபடியும் அடிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக நான் போட்டுட்டேன். இது வந்து மழை வந்தாக்கா நனையாது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி இப்படி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம கோழியை நம்ம உள்ளே விட்டுட்டு இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து டைட் ஆகிடும், கோழி வெளியில் வராது, காத்தோட்டமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், சிம்பிளாக வீட்டில் இருந்த பொருள் இந்த கம்பி இந்த ரீஃபர் மட்டும்தான் நான் கடையில் வாங்கினேன். இது எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு மாடியிலையோ இல்லை உங்களுக்கு இடம் இருந்தது அப்படின்னா கோழி வளர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம கோழி குண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வச்சு கொஞ்சம் பொருள் வந்து வெளியில் வாங்கி கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1200 ரூபாய் செலவாச்சு. அதை விட கூட கம்மியாக தான் இருக்கும். நமக்கு வந்து இந்த ரீஃபரும் இந்த கம்பியும் மட்டும்தான் கடையில் வாங்கணும். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இதை விட பெஸ்ட்டாக பண்ணலாம், நீங்கள் பண்ணது நல்லா இல்லைம்மா இல்லை நீங்கள் பண்ணது நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.